உச்சநீதிமன்றத்திற்கு 3 புதிய நீதிபதிகளை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொலீஜியம் பரிந்துரைத்திருந்த நிலையில் குடியரசுத் தலைவர் அந்த உத்தரவை தற்போது பிறப்பித்துள்ளார். இதனால் உச்சநீதிமன்றத்தில் காலியாக இருந்த நீதிபதிகளுடைய இடங்கள் குறைந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 3 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். NV அஞ்சாரியா, விஜய் பிஸ்னோய் மற்றும் AS சந்திரகர் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, 3 நீதிபதிகள் நியமன உத்தரவு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். உச்சநீதிமன்றத்திற்கு புதிய நீதிபதிகளாக 3 பேரை நியமனம் செய்ய திரௌபதி அளித்து உத்தரவை வெளியிட்டுள்ளார். மிக முக்கியமாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக செயல்பட்டு வந்த NV அஞ்சாரியா, கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி விஜய் பிஷ்னோ மற்றும் மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியான AS சந்திரகர் ஆகிய 3 பேரை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக நியமனம் செய்வதற்கான பரிந்துரையை சமீபத்தில் உச்சநீதிமன்ற கொலீஜியம் என்பது வழங்கியிருந்த நிலையில் அந்த பரிந்துரையை ஏற்று இந்த 3 பேருடைய நியமனத்தையும் தற்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செய்துள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேவால் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மிக முக்கியமாக ஏற்கனவே ஓய்வு பெற்ற பெலா திரிவேதி உள்ளிட்ட நீதிபதிகளுடைய அந்த ஓய்வின் அடுத்து உச்சநீதிமன்றத்தில் 34 நீதிபதிகளுடைய அந்த இடங்கள் என்று 3 இடங்கள் குறைந்த நிலையில் அந்த இடங்களுக்கு மாற்றாக புதிய நீதிபதிகள் நியமனம் செய்வதற்கான பரிந்துரையை தான் கடந்த வாரம் உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் என்பது மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு வழங்கியிருந்த அந்த பரிந்துரையை ஏற்று இந்த 3 நீதிபதிகளும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக செயல்படுவார்கள் என்ற அறிவிப்பை மத்திய அரசு தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடிய விரைவில் அவர்கள் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளாக அமைச்சர் அர்ஜுன் ராம் மேவால் நீதிபதிகள் நியமனம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.